என்ன ஆர்த்தி? அண்ணா நீங்க போய் வர சொல்லுங்க. அண்ணா நீங்க போய் வர சொல்லுங்க. அம்மா ராஜி, சம்மந்தை மாட்ட சொல்லி பொண்ணு மாப்பிளைக்கு பாலும் பழம் கொடுக்க ஏற்பாடு. அண்ணே, சம்மந்தி அம்மா எங்க? ஆர்த்தியை சமாதானப்படுத்த போயிருப்பா. ஏங்க சுந்தரா, நம்ம ஆர்த்தி தூக்க மாத்திரை தின்னுட்டு சாவ கிடக்குதுங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஆர்த்தி, நான் தான் அவ்வளவு தூரம் எடுத்து சொன்னேன்ல, இன்னுமா உனக்கு புரியல? கல்யாணங்கிறது ஒரு வரம், அது தானா அமையணும். நாம என்னதான் ஆசைப்பட்டாலும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம முடிவை மாத்திக்கிட்டாலும் யாருக்கு யாருன்னு எழுதியிருக்கோ அதுபடிதான் எல்லாமே அமையும். நடந்ததெல்லாம் உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதே நேரம் யதார்த்தம் என்னங்கறதையும் நீ புரிஞ்சு நடந்துக்கணும் ஆர்த்தி. அந்த யதார்த்தத்தை உன் மனசை ஏத்துக்காம இருக்கிறது தான் இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம். நீங்க செஞ்சது எதுவுமே தப்பு இல்ல. நான் புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் தப்பு இல்ல. எப்படியோ எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. அப்படிதான் இல்ல ஆர்த்தி. இங்க பாருமா, இங்க யாருக்கும் உன்னை அசிங்கப்படுத்தணும் நோக்கம் கிடையாது. எங்க எல்லாருக்கும் வானது எப்படியோ அப்படித்தான் நீயும். உன்னை என் மருமகளா ஏத்துக்காததுனால நீ மோசமானவல்ல. என் புள்ளைய கட்டிக்க தகுதி இல்லாதவன் ஆயிடாதுமா. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் தள்ளி போச்சுன்னா அது இப்ப நடக்கிறத விட இன்னும் நல்ல விதமா தான் நடக்கும்னு சொல்வாங்க. கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது என்னோட பொறுப்பு. என் பொண்ணு ஸ்வேதாவோட எதிர்காலத்துல எனக்கு எவ்வளவு அக்கறை இருக்குமோ அதே அக்கறை உன் மேலையும் எனக்கு இருக்கு. வானத்தை ஜெயிச்சுட்டா நீ தோத்துட்டேன்னு பேசுற அளவுக்கு இது ஒண்ணும் பந்தயம் கிடையாது. வாழ்க்கை உங்க அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சேன்னு நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நீ மட்டும் இப்படி அழுதுட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கும்? இங்க பாரு ஆர்த்தி, இன்னைக்கு நடந்ததெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்காத அளவுக்கு சீக்கிரமே இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமையும். அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாமே தட்டி போயிருக்குன்னு நீயே ஒரு நாள் புரிஞ்சுப்ப. அதனால நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காம வந்து உன் அக்கா மாமாவுக்கும் செய்ய வேண்டிய முறைய செய். வா ஆர்த்தி. வா வா. ஸ்வேதா, அந்த பால் பழத்தை எடுத்து கூட. ஆர்த்தி வாங்கிக்கோ. வாங்க. போமா.
வாங்க சம்மதியம்மா. வாங்கண்ணே. போங்க சம்பந்தி போங்க. ம், ம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வெளியில ஊத்திர. வாமா. வாமா. இந்த பொடி ஏத்து. வலது கால எடுத்து வச்சு உள்ளவாமா. இன்னைக்கு மாதிரியே என்னைக்கு உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு 2 பேரும் சாமி கும்பிடுங்க. அம்மா, ஐயோ, என்ன இது? எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னா அதுக்கு முழு காரணம் நீங்க மட்டும்தாம்மா. எல்லா நேரத்திலயும் சாமி எனக்கு துணையா நிக்கிறத தாண்டி இந்த விஷயத்துல என்னை விட ரொம்ப உறுதியா இருந்தது என்னவோ நீங்கதாம்மா. நீங்க மட்டும் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைச்சிருக்காதுமா. என்னை இந்த வீட்டை மருமகளாக்கணும்ன்றதுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட சிரமத்துக்கு எல்லாம் நான் என்னைக்கோ கடமைப்பட்டிருக்கேம்மா. என்ன வானதி இது? இப்படி ஒரு நல்ல நாள் அதுவுமா கண்ணை கசக்கிக்கிட்டு. இப்ப நீ என் வீட்டு மூத்த மருமக. சுருக்கமா சொல்லணும்னா எங்க 2 பேருக்கு அப்புறம் எல்லாமே நீதான். இங்க எனக்கு சமமா இருந்து இந்த குடும்பத்தையே நிர்வாகம் பண்ண போற பொண்ணுன்னா எவ்வளவு தைரியமா இருக்கணும். ஒரு மருமகளா இங்க உன் கடமைய சிறப்பா செய்வேங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 1000 தடை வந்தாலும் நாம நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் அந்த கடவுள் தான் செஞ்சு கொடுத்தாரு. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சாமிய வேண்டிக்கோ. வானதி, நீ இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி இனிப்பா தித்திப்பா இருக்கணும். வந்தவங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுமா. இந்தா போலாங்க. குடுமா எல்லாருக்கும். எனக்கு எதுக்குமா? முதல்ல கார்த்திக் கொடு. அண்ணி கொடுங்கன்னு சொன்னதும் இப்படியா ஃபார்முலா கொடுக்கறது? நல்ல ரொமான்டிக்கா அண்ணனுக்கு ஊட்டி விடுங்க.
பண்ணு. நீயும் உங்களுக்கு ஊட்டி விடுன. ஆர்த்தி எடுத்துக்கோ. எடுத்துக்கோ ஆர்த்தி. ஆர்த்தி, என்னடி இது? இங்க நின்னு கண்ணு கசக்கிட்டு இருக்க. யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க சொல்லு? யார் என்ன நினைச்சா எனக்கு என்னம்மா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சா கவலைப்பட போறாங்க? ஏன் ஆர்த்தி இப்படி பேசு? இந்த வீட்டோட மூத்த மருமகளா அந்தஸ்தோட இங்க காலடி எடுத்து வைக்க வேண்டிய என்ன இப்படி கூட்டத்தோட கூட்டமா எவ்வளவு ஒருத்தி மாதிரி வர வச்சுட்டாங்கல்ல. நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய என் கண்ணு முன்னாடியே அந்த வானத்தை வாழ போறாமா. இத பார்த்தும் மனசு தேத்தி நிக்கிற அளவுக்கெல்லாம் நான் உன தியாகி கிடையாதுமா. நீ என்னதான் என்ன சமாதானப்படுத்தினாலும் இந்த வலியும் வேதனையும் என்னைக்கும் ஆறாதுமா. என்ன ஆர்த்தி நீ? இந்த கல்யாண விஷயத்துல உன்னை விட அதிகமா நான் தாண்டி வந்து போயிருக்கேன். உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வைக்கிறேன்னு அந்த ராஜேஸ்வரி சொல்லிட்டா நான் என்ன சமாதானம் ஆயிடுவேன்னு பார்த்தாங்களா? ஏன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்கிறதுக்கு அவ யாருடி? உன்னை எப்பேற்பட்ட இடத்துல கட்டி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். பாத்துக்கிட்டே இரு. நல்ல வசதியான பெரிய இடத்துல நான் உன்னை கட்டி கொடுப்பேன் ஆர்த்தி. அந்த கார்த்திகை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நான் உன்னை கட்டி வைப்பேன் ஆர்த்தி. போ வாழ்க்கைக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன். அம்மாவை நம்பு. ஆனா இது இல்லன்னா அதுன்னு ஈஸியா அந்த சம்பவத்தை என்னால கடந்து போக முடியாதுமா. அவர் வேணும்னா அம்மா பேச்ச கேட்டுட்டு மனசுல இருந்து என்ன தூக்கி எறிஞ்சிருக்கலாம். ஆனா என்னால முடியாதுமா. அந்த அளவுக்கு நான் அவரை உண்மையா நேசிச்சிருக்கேன். என்னால அவ்வளவு சீக்கிரத்துல அவரை விட்டு கொடுத்துட முடியாதுமா. அதுக்காக இப்ப என்ன அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறியா? இனி நான் அவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுமா. இருந்தாலும் மனசு கேட்கலையே. அடுத்தது இப்படி உட்கார்ந்து காலம் பூரா உன் கண்ணை கசக்கிட்டே இருக்க போறியா? நாம நினைச்சது நடக்கலன்னா அதுக்காக உட்கார்ந்து அழக்கூடாது ஆர்த்தி. ஆனா நம்மள அழ வச்சவங்கள நாம சும்மாவும் விட்டுறக்கூடாது. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க கூடிய சீக்கிரத்துல என்ன கதிக்கு ஆளாக போறாங்கன்னு பாரு. நீதானடி, நீதானே அவனை உயிருக்கு காதலிச்சிருக்க. ஆனா அவ உன்ன ஒரு பொருட்டாவது நினைச்சானா சொல்லு? அநியாயமா உன் மனசுல ஆசைய வளர்த்துட்டு அவ சுயநலத்துக்காக இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கும் உலகத்துக்கு முன்னாடி அம்மா சொன்னதான் காரணம்னு காட்டிக்கிட்டு இருக்கான் பாரு. அவனெல்லாம் சந்தோஷமா வாழ விட்டுறலாமா சொல்லு? வாழ விட்டுறலாமா? இந்த வானத்தை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டோம். இனிமே பொண்ணு மகாராணி மாதிரி வாழ போறான்னு உங்க அப்பா மனக்கோட்டை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அந்த கோட்டையை இடிச்சு தரமட்டமாக்குறதா நம்மளோட அடுத்த வேலையா இருக்கணும். என் சந்தோஷத்தை தட்டி பறிச்சுட்டு அந்த வானத்தையும் கார்த்தியும் நிம்மதியா வாழ்ந்துட முடியாது. அப்படி அவங்களை நிம்மதியா வாழ விடவும் கூடாதுமா. என்னோட இந்த நிலைமைக்கு காரணமான வானத்தி, ராஜேஸ்வரி, அவங்க புள்ள, அவங்க 3 பேரும் நான் சிந்தின கண்ணீருக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணுமா. அவங்கள நான் நிம்மதியா வாழ விட மாட்டேமா. என்ன இந்த வீட்டு மருமகள் ஆக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அவங்க எப்படி இந்த வீட்டுல நிம்மதி இல்லாம
அல்லோல பட போறாங்கன்னு பொறுத்திருந்து பாருமா. சபாஷ், இப்ப சொன்ன பாரு, இப்படி இருக்கணும். இந்த தைரியம் உன் மனசுல எப்பவும் இருக்கணும். நம்மள இவ்ளோ அழ வச்சாங்கல்ல, அவங்கள ஒரு வழி பண்ணாதானே நம்ம மனசு ஆறும். செய்வோம், கண்டிப்பா செய்வோம். யார் நீங்க? ராஜேஸ்வரி அம்மா இல்லீங்களா? உள்ளதான் இருக்காங்க. நீங்க யாரு? புரோகிதர். ராஜேஸ்வரி அம்மா வீட்டுல எந்த நல்ல விசேஷங்கள் நடந்தாலும் நான் தான் முகூர்த்தம் குறிச்சு கொடுப்பேன். குழந்தைக்கு கல்யாணம் ஆயிருக்கணும், அதான் சாந்தி முகூர்த்தம் குறிச்சு கொடுக்கணும்னு வர சொல்லியிருந்தா, அதுக்கு தான் வந்திருக்கேன். சாந்தி முகூர்த்தமா? எல்லா ஏற்பாடையும் டக்கு டக்குன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கா. நீங்க வாங்க உட்காருங்க. சரி வாங்க உட்காருங்க. சரி உட்காருங்க, நான் வர சொல்றேன். இந்தாங்க. ரொம்ப நன்றிமா. ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நீங்க யாருமா? நான் அவங்க சம்மந்தி ஆகிறே. எங்க பொண்ணதான் அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கோம். ஓ அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். எங்க பொண்ணு இப்படி ஒரு குடும்பத்துல மருமகளா வந்தது எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். 20 வருஷமா எனக்கு ராஜேஸ்வரி அம்மாவை தெரிஞ்சதுனால சொல்றேன். உங்க பொண்ணு அவங்க தங்கமா வச்சு பாத்துப்பாங்க. வழக்கமா எல்லா பொண்ணுங்களும் பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வருவாங்க. ஆனா உங்க பொண்ணுக்கு ஒரு தாய் வீட்டுல இருந்து இன்னொரு தாய் வீட்டுக்கு வந்த மாதிரின்னா பாத்துக்கங்களேன். அந்த அளவுக்கு உங்க பொண்ண எல்லாரும் நல்லபடியா பாத்துப்பா. அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் ஐயரே. நாங்க இந்த குடும்பத்து கூட சம்பந்தம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணமே இந்த பணக்காசை பார்த்தோ கார் பங்களா பார்த்தோ இல்ல. நாங்க ஒரு சாதாரண குடும்பமா இருந்தாலும் எங்களையும் அவங்களுக்கு சமமா பாக்குறாங்களேங்கிற அந்த நல்ல மனச பார்த்துதான் மாமனாரும் மாமியாரும் என் பொண்ண தாங்கன்னு தாங்குறாங்க. என் பொண்ணையும் சும்மா சொல்லக்கூடாது, அவங்க கிட்ட இப்பவே ரொம்ப அன்பா பழக ஆரம்பிச்சிட்டா. ஆனாலும் என் மனசுக்குள்ள ஒரே ஒரு குறைதான். இப்படி ஒரு குடும்பத்துல உங்க பொண்ண கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமும் என்னமா உங்களுக்கு குறை இருக்க போது? இருக்கே ஐயரே, வீட்டுல எல்லார்கிட்டயும் ரொம்ப உரிமையா சகஜமா பேசி பழகுறா. ஆனா அந்த அந்யோன்யமும் உரிமையும் இன்னும் மாப்பிள்ளை கிட்ட அவளுக்கு வரல. என்னமா சொல்றேன்? அதுக்காக மாப்பிள்ளைய பிடிக்கலன்னா சொல்லல. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அவங்களுக்குள்ள இன்னும் அந்த அந்யோன்யமான பேச்சுவார்த்தை பழக்க வழக்கம் எதுவுமே இல்ல ஐயரே. என்ன சொல்றது, இது ஒருவேளை காதல் கல்யாணமா இருந்திருந்தா இந்த காலத்து பிள்ளைங்க மாதிரி பேசி பழகி நல்லாவே பழக்க வழக்கம்லாம் இருந்திருக்கும். ஆனா இந்த கல்யாணம் அப்படி இல்ல இல்லையா? கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள நிச்சயதார்த்தம், நிச்சயதார்த்தம் இப்ப நடந்துருச்சான்னு பாக்குறதுக்குள்ளேயே கல்யாணம் முடிச்சு போச்சு. அவங்களுக்குள்ள இன்னும் அந்த அந்யோன்யம் வரல ஐயரே. ஆனா இப்ப அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்ல வர்றேன்னு எனக்கு புரியலையாமா. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பழக்க வழக்கமும் சகஜமான அன்பும் உண்டாகிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுது. அப்படி அவங்க நல்லா பேசி பழகினதுக்கு அப்புறம் இந்த சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கிட்டா நல்லதுன்னு ஒரு அம்மாவா எனக்கு தோணுது. ஏன்னா இன்னும் நீ வேற நான் வேறங்கிற நினைப்புலதான் அவங்க இருக்காங்களே தவிர புருஷன் பொண்டாட்டிங்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள அவங்க வரவே இல்லை ஐயரே. அதுதான் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. இன்னும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா பேசவே ஆரம்பிக்கலன்னும் போது இந்த நேரத்துல இப்படி ஒரு சாந்தி முகூர்த்தம் வைக்கிறது சரியா இருக்குமா சொல்லுங்க? அதனால இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. இத வச்சுக்கிட்டு நீங்க சொல்ல வர்றது என்னன்னு எனக்கு புரியுறதம்மா. ஒரு அம்மாவா உங்க பொண்ணை பத்தி நீங்க இவ்வளவு யோசிக்கிறதுனால கண்டிப்பா என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். கவலைப்படாதீங்க. இந்தாங்க கொடுங்க. அப்ப நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி ஐயரே.